இப்போவே சிம்மராசி வந்து அஷ்டம சனியை பற்றின பயம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் வந்து நான் பார்த்துக்குவேன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியமுமே இருக்கும். அஷ்டம சனி என்ன செஞ்சிரும் பார்த்துக்கலாம். என்னதான் வீடியோஸ் வந்து அதிகமாக பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தோடு இருப்பாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த தமிழ் புத்தாண்ட விசுவாவசு வருடம் சிம்மத்துக்கு அமையுது. என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதனான சூரியன் உச்சமாகிறாரு. உச்சமாகும்போது என்ன ஆகும்னா தன்னுடைய அந்த சுயமரியாதை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அத காப்பாத்துறதுக்கு போராட ஆரம்பிப்பாங்க சிம்மம். பொதுவாவே அவங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நான் அசிங்கப்பட்டனோ, இனிமே என்ன ஆனாலும் பரவால்ல, என் தலையே போனாலும் பரவால்ல, இனிமே நான் இறங்கி போமாட்டேன். நான் யாரோ அந்த ஸ்டாண்ட்ல நான் நிப்பேன். அதே மாதிரி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு நெறைய அதிகமாயிரும். ஏன்னா சூரியன் உச்சமாக வருடம் பிறக்குது பார்த்தீங்களா? அப்போ ஏப்ரல் 14 இருந்தே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும். ஸோ நான் பீப்பிள் ப்ளீஸரா இருக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த 2 குணம் இருந்தாலே நெறைய பிரச்சனைகள்லேருந்து ஆப்வியஸா நம்மள காப்பாத்திக்க முடியும். ஸோ வரக்கூடிய நெறைய பிரச்சனைகள்ல ஒண்ணு தான் அஷ்டம சனியும். ஸோ உங்கள நீங்க காப்பாத்திக்க முடியுங்கிறத தான் இந்த தமிழ் புத்தாண்டு இண்டிகேட் பண்ணுது.